நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜெமினை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் கூகுளோட சீக்ரெட் ஏஐ லேபில் ஒரு ப்ளே கிரவுண்டே இருக்குது அண்ட் அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். இதுதான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. இதில் நீங்கள் ஒரு லைன் டைப் பண்ணால் ஏஐஏ டெக்ஸ்ட், இமேஜ் அண்ட் ஈவன் கோட் கூட கிரியேட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஹலோ Techphiles, நான் காவ்யஸ்ரீ. வெல்கம் பேக் டு G Cloud Techphile. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, த பிரெயின் பிஹைண்ட் ஜெமினை. இந்த செஷனில் நமக்கு 2 மெயின் கோல்ஸ் இருக்குது. முதல்ல கூகுள் ஏஐ ஸ்டுடியோனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கான்செப்டுவலாக புரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டாவது, இந்த ஏஐ ஸ்டுடியோ டெவலப்பர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் பியூராக தியரி பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். எந்தெந்த கான்செப்ட்ஸ், ஆர்கிடெக்சர், யூஸ் கேசஸ், இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கற்றுக்கிட்ட கான்செப்ட்ஸ் எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு எண்டில் ஒரு ஷார்ட் டெமோ வீடியோ கூட இருக்குது. வாட் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ? ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஏஐ ஸ்டுடியோவுக்கு பேஸான கோர் கான்செப்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ தான். இதை பிரேக் பண்ணி சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் மிஷின் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸ்லேருந்து டிசிஷன் எடுக்கிற சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இமெயில் ஸ்பேம் ஃபில்டர், கூகுள் மேப்ஸ் ரூட் சஜஷன், நெட்ஃப்ளிக்ஸ் மூவி ரெக்கமெண்டேஷன், இது எல்லாமே ப்ரிடிக்டிவ் ஏஐ. அதாவது இந்த ஏஐ பாஸ்ட் டேட்டாவை ஸ்டடி பண்ணி ஃப்யூச்சர் ஆக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணும். ஆனால் ஜெனரேட்டிவ் ஏஐனா க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஏஐ. மீன்ஸ் இது ஓல்டு டேட்டாவிலேருந்து புது டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும். டெக்ஸ்ட், இமேஜ், கோட், மியூசிக், வீடியோ, இந்த எல்லா ஃபார்மேட்ஸ்லையுமே இது பாசிபிள். நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ரைட் அ போயம் அபவுட் சென்னை ரெயின். இது என்ன பண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இம்மீடியட்டாக இந்த மாடல் ப்ரீவியஸாக படித்த மில்லியன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்லேருந்து ஒரு பேட்டர்னை பிக் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு பிராண்ட் நியூ போயமை க்ரியேட் பண்ணும். ஸோ ஏஐயால் ரீசனிங் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அந்த ரீசனிங் கூட சேர்த்து க்ரியேட்டிவிட்டி கூட ஆட் பண்ணி கொடுக்கும். இதனால தான் இதை க்ரியேட்டிவ் ஏஐன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஏஐக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னல் ஏஐயோட பர்பஸே ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறது தான். ஸோ இதோட இன்புட் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அண்ட் அவுட்புட் கிளாஸிஃபைடாக இருக்கும். ஸோ ஸ்பேம் டிடெக்ஷன் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஏஐ தான். பட் ஜெனரேட்டிவ் ஏஐயோட பர்பஸ் ஒரு கான்டென்ட்டை புதுசாக க்ரியேட் பண்ணுறது தான். இதோட இன்புட் டெக்ஸ்ட், இமேஜ், கோட் எதில் வேணாலும் இருக்கலாம். பட் அவுட்புட் டெக்ஸ்ட், இமேஜ், டிசைன் அண்ட் ஈவன் சவுண்ட் கூட இன்க்ளூட் பண்ணி வரும். ஸோ ChatGPT, ஜெமினை, டாலி, இது எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ தான். ஸோ நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ட்ரெடிஷ்னல் ஏஐ ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி யோசித்து சம்ஸை சால்வ் பண்ணும். பட் ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தையே க்ரியேட் பண்ணும். நம்ம கூகுள் ஏஐ ஸ்டுடியோ எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட டிஃப்ரென்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ எப்படி வந்துச்சு, இதோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி என்னென்னு நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கூகுள் ஏஐ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுறது பாம் மாடல்லேருந்து தான். பாம்னா பாத்வேஸ் லாங்குவேஜ் மாடல். இதை 2022 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது கூகுளோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல். இது ரொம்ப பவர்ஃபுல். பட் இன்டர்னலில் தான் இதை யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாட் 2023 பப்ளிக்காக லான்ச் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனல் ஏஐ. இந்த பாட் பாம் 2 மாடலில் தான் ரன் ஆச்சு. பட் கன்சிஸ்டன்சி இஷ்யூனால யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்து ஜெமினை லேட் 2023 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் வந்துச்சு. இது டீப் மைண்ட் டீமோட இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட் Gemini 1, Gemini 1.5 Flash and Pro அண்ட் நவ் Gemini 2 டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஜெமினையில் மல்டி மாடல் அபிலிட்டி வந்திருக்கு. ஸோ டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, கோட், இது எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி கூகுள் ஏஐ ஸ்டுடியோ 2024 ஆன்வர்ட்ஸ்லேருந்து டெவலப்பர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு இன்டர்ஃபேஸாகவே இருக்குது. நீங்கள் ஜெமினை மாடலில் இன்ட்ராக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ப்ராம்ப்டை ட்வீக் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு நோ கோட் என்வாயர்மெண்ட். ஸோ நம்ம லாங்குவேஜில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா பாம், பாட், ஜெமினை அண்ட் ஃபாலோட் பை ஏஐ ஸ்டுடியோ. கூகுளோட மிஷனே ஏஐ பவர் டு எவ்ரி ஒன். அண்ட் அதுதான் ஏஐ ஸ்டுடியோவோட மெயின் எய்ம். எனிஒன் கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஜெமினை மாடல்ஸ் வித்வுட் கோடிங். இந்த செஷனோட ஒரு குவிக் ரீகேப் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஜென்ரேட்டிவ் ஏஐ வர்சஸ் நார்மல் ஏஐயோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஜென்ரேஷன், இது எப்படி யூனிக்காக ஆகுது. அண்ட் ஃபைனலி கூகுள் ஏஐயோட எவல்யூஷன் பாத், பாம், ஜெமினை அண்ட் ஏஐ ஸ்டுடியோ. அடுத்த செக்ஷனில் நம்ம கூகுள் ஏஐ எக்கோசிஸ்டமை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் we are going to understand where AI Studio fits among other Google AI tools like Vertex AI and Colab.
கூகுளோட ஏஐ ecosystemல Vertex AI, Colab, Gemini API and AI Studio இருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாமே சேர்ந்து டெவலப்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஏஐ டெவலப்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் see how these tools make AI easy and powerful for everyone. ஃபர்ஸ்ட், கூகுளோட ஏஐ டூல்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பரையும் நம்ம மீட் பண்ணலாம். Vertex AI. இந்த Vertex AI கூகுள் கிளவுட்லேருந்து ஏஐ மாடல் ட்ரைனிங் அண்ட் டெப்ளாய்மெண்ட் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான டூல். லார்ஜ் ஸ்கேல் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா அனாலிசிஸ், இமேஜ் ரெகக்னிஷன் இல்லை ப்ரெடிக்டிவ் ஏஐக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இல்லை ப்ரெடிக்ஷன் மாடலை கிரியேட் பண்ணும்போது Vertex AI உங்களுக்கு ஒரு டேட்டாவை ஈஸியாக ஸ்கேல் பண்ணி டெப்ளாய் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கூகுள் கொலாப். இது ஒரு கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதில் பைத்தன் கோட நோட் புக் ஃபார்மேட்டில் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏஐ எக்ஸ்பெரிமெண்டேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான டூல். சர்வர்ஸ் இல்லை ஜிபியூஸ் இதை செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட தேவையில்ல. கொலாபில் ஃப்ரீயாகவே ஜிபியூஸ் அண்ட் டிபியூஸ் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஏஐ மாடல்ஸை இம்மீடியட்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் டேட்டா சயின்டிஸ்ட்ஸ் கூட கொலாப் யூஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஜெமினை ஏபிஐ. இது கூகுளோட ஜெமினை மாடல்ஸ்க்கு கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஜெமினைனா ஒரு நெக்ஸ்ட் ஜென் லாங்குவேஜ் மாடல். இதில் டெக்ஸ்ட், இமேஜஸ், ஆடியோ அண்ட் ஈவன் கோட் கூட ஹேண்டில் பண்ண முடியும். இது சிமிலர் டு ChatGPT தான், பட் வித் மோர் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். நீங்கள் ஜெமினை ஏபிஐ யூஸ் பண்ணி ஜெமினையோட பவரை உங்களோட ஓன் ஆப்ஸ் இல்லை சிஸ்டம்ஸில் ஆட் பண்ண முடியும். இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸை பில்ட் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சாட்பாட் இல்லைனா ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேட்டரை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க, ஆர்எல்ஸ் கஸ்டம் இமேஜஸை ஜென்ரேட் பண்ணணும்னு கூட நினைக்கிறீங்க. ஸோ ஜெமினை ஏபிஐ வச்சு இதை நீங்கள் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். ஏஐ ஸ்டுடியோனா கூகுளோட நோ கோட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏஐ. ஜெமினை மாடல்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்கள் அண்ட் ஜெமினையே உங்களுக்கு ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது டெக்ஸ்ட்டாக இருந்தாலும், கோடாக இருந்தாலும், ஏன் இமேஜஸாக இருந்தாலுமே ஜெமினையே உங்களுக்கு அது ஜென்ரேட் பண்ணும். ஏஐ ஸ்டுடியோ டெவலப்பர்ஸ்க்கு இது ஒரு ஆப்டான டூல். அவங்க குவிக்காக ப்ரோட்டோடைப்பை டைப் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது நல்லாயிருக்கும். டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி கவலைப்படாமல் நீங்களும் இந்த ஏஐயை சீக்கிரமாக லேர்ன் பண்ண முடியும். இப்போது இந்த ஏஐ ஸ்டுடியோ ஜெமினை மாடல்ஸ் கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏஐ ஸ்டுடியோவில் நம்ம ஜெமினை யூஸ் பண்ணி கோட் ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணாலே போதும், ஜெமினை உங்களுக்கு ஏற்ற அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் அந்த இன்புட்டை கொடுக்கலாம். அண்ட் ஏஐ ஸ்டுடியோ அது எல்லாமே சூப்பர் சிம்பிளாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஜஸ்ட் உங்களோட ஐடியாவை டைப் பண்ணுங்கள் அண்ட் ஜெமினை அதை செகண்ட்ஸில் லைஃப்க்கு கொண்டு வரும். ஏஐ ஸ்டுடியோ ஒரு நோ கோட் பிளாட்ஃபார்ம். ஸோ தனியாக கோடிங் கற்றுக்கணும், அதை லேர்ன் பண்ணணுன்னு நம்ம யோசிக்க வேண்டாம். இது ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக டிஃப்ரெண்ட் ஏஐ அவுட்புட்ஸில் க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி மாடிஃபை கூட பண்ணலாம். இது பிகினர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக அண்ட் ஆக்சசபிளாக ஏஐ டெவலப்மெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. டெவலப்பர்ஸ்க்கு ஏஐ ஸ்டுடியோவில் அவங்களோட ப்ரோட்டோடைப்பை ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சேட் பாட்டை பில்ட் பண்ணணும்னா ஜெமினையோட இன்ட்ராக்ட் பண்ணி ரியல் டைமில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ஏஐ ஸ்டுடியோவில் காம்ப்ளெக்ஸான கோடிங் லாங்குவேஜஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணாமலே ஏஐயை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டியான வே. அண்ட் ஃபைனலி, ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ், தனியாக ஒரு டெவலப்மெண்ட் டீம் இல்லாமையே அவங்களோட ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸில் ஜெமினையை இன்டெகிரேட் பண்ணி ஸ்மார்ட்டராக, ஃபாஸ்டராக அண்ட் மோர் எஃபிஷியண்ட்டாக மாற்ற முடியும். இந்த செஷனோட குவிக் ரீகேப்பை நம்ம பார்க்கலாம். லார்ஜ் ஸ்கேல் ஏஐ மாடலான Vertex ஏஐயை ட்ரைனிங் அண்ட் டெப்ளாய்மெண்ட் பண்ணலாம். கூகுள் கொலாப் யூஸ் பண்ணி கிளவுட் பேஸ்ட் நோட் புக்ஸ், ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணலாம். ஜெமினை மாடல்ஸ் ஏஐயை ஆக்சஸ் பண்ண ஜெமினை ஏபிஐ யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, நோ கோட் பிளாட்ஃபார்மான ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி ஜெமினை மாடல்ஸோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்த எல்லா டூல்ஸுமே ஏஐயை ஆக்சசபிளாக கிரியேட் பண்ணுது. வெதர் யூ ஆர் அ பிகினர் ஆர் டெவலப்பர், ஏஐ ஸ்டுடியோ தான் இவ்வளோ டூல்ஸை கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஏஐ மாடலை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வே கொடுக்கும். அண்ட் தட் டூ வித்வுட் கோடிங். அடுத்த செஷனில் இன்சைட் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் இருக்கிற கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம பார்க்கலாம். ஏஐ ஸ்டுடியோனா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ், ஏஐ ட்ரிவன் ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Techphiles, stay tuned. ஹலோ Techphiles, வெல்கம் பேக் டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. லாஸ்ட் செஷனில் நம்ம கூகுள் ஃபேமிலியோட ஒவ்வொரு ஏஐ டூல் நம்ம பார்த்தோம். Vertex AI, கூகுள் கொலாப், ஜெமினை ஏபிஐ அண்ட் ஏஐ ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம டீப்பாக பார்க்க போகிற டாபிக் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் ப்ராம்ப்ட் டிசைன். இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணால் ஏஐ மாடலை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த செஷன் ஒரு ப்ராம்ப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, மாடல் ரெஸ்பான்ஸ் பைப்லைன்னா என்ன, அண்ட் ஆல்சோ டேர்ம்ஸ் லைக் டோக்கன்ஸ், டெம்பரேச்சர், டாப் பி அண்ட் கான்டெக்ஸ்ட் விண்டோ, ப்ளஸ் Gemini 1.5 Pro versus Flashோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் டைவ் இன். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், நம்ம எதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். பிகாஸ் ஏஐ மாடலோட ஒரு அவுட்புட்டே
கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு சிங்கிள் மாடலுக்கு 2 டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ பேசிக்கலி எக்ஸ்பெரிமெண்டேஷன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் மாடல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது நம்ம புரிஞ்சிக்கணும். செகண்ட், டோன், டெப்த், க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்கணும். தேர்ட், டோக்கன் யூசேஜை ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதாவது காஸ்ட்டை இதில் நம்ம சேவ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் வேரியேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இருக்கலாம். சேம் மாடல் தான், பட் நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் தான் அந்த ரெசிபி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனில் நீங்கள் ஒரு ஷெஃப் ரோலை ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ நவ் இந்த ஏஐ மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பைப்லைனில் நம்ம பார்க்கலாம். ப்ராம்ப்ட், மாடல் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ப்ராம்ப்ட். இது நம்ம கொடுக்க போகிற இன்புட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்ட் அஸ் a ட்ராவல் கைட் அண்ட் பிளான் a 3-day ட்ரிப் டு கேரளா அண்டர் ₹10,000. செகண்ட் ஸ்டேஜ் தான் மாடல் ஸ்டேஜ். இது மாடலோட பிரெயின் பார்ட். ப்ராம்ப்டை டோக்கனைஸ் பண்ணி எம்பெட்ஸ் க்ரியேட் பண்ணி நியூரல் நெட்வொர்க்கில் ப்ராசஸ் பண்ணோம். அடுத்த ஒரு வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸை இது யூஸ் பண்ணுது. ஸோ 1 டோக்கன் அட் அ டைம். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் தான் ரெஸ்பான்ஸ் ஸ்டேஜ். மாடல் ஜென்ரேட் பண்ண டோக்கன்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஃபைனல் ஃபார்மை நம்மளுக்கு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர்ஸ் யுவர் 3-day itinerary கவரிங் கொச்சி, மூனார் அண்ட் ஆலப்பி. அண்ட் நீங்கள் பார்க்குற இந்த ஃபைனல் அவுட்புட் ஃபார்ம் ரியல் டைம் ப்ரிடிக்ஷனில் க்ரியேட் பண்ணது தான் based on context and probability. AI டூல்ஸில் யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை நான் உங்களுக்கு சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், டோக்கன்ஸ். டோக்கன்னா ஸ்மாலஸ்ட் டெக்ஸ்ட் யூனிட் மாடலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு பார்ட். 1 டோக்கன் ஈக்குவல்ஸ் 4 letters இல்லைன்னா ஒரு வேர்டில் பாதி. ஃபார் எக்ஸாம்பிள், ChatGPT இஸ் ஆசம். இதில் மொத்தம் 4 டோக்கன்ஸ் இருக்குது. நிறைய டோக்கன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட்டும் நிறைய ஆகும் அண்ட் டைம் கூட அதிகமாக கன்சியூம் பண்ணும். அடுத்து, டெம்பரேச்சர். திஸ் கண்ட்ரோல்ஸ் ரேண்டம்னஸ் ஆர் கிரியேட்டிவிட்டி. இதோட ரேஞ்ச் 0.0லேருந்து 1.0 வரைக்கும். லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 0.2. இதில் ஃபேக்சுவல் அண்ட் ஃபிக்ஸ்ட் அவுட்புட் வரும் அண்ட் ஹையஸ்ட் இஸ் 0.8+. இதில் நம்மளுக்கு வர அவுட்புட் க்ரியேட்டிவாகவும் ரேண்டமாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் 0.2ல் வர மாடல் ஆன்சர் சேமாக இருக்கும், நார்மலாக இருக்கும். பட் 0.9 டெம்பரேச்சரில் வர அவுட்புட் ஃபனி டிட்பிட்ஸ் அண்ட் நியூ ஐடியாஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். அடுத்து, டாப் P, அதாவது நியூக்ளியஸ் சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி கட் ஆஃபை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த டாப் P. ஃபார் எக்ஸாம்பிள், டாப் P ஈக்குவல்ஸ் 0.9. அதாவது டாப் 90% வேர்ட்ஸ்லேருந்து தான் அடுத்த வேர்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணும். இது குட் அமௌண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியும் மெயின்டைன் பண்ணும், ப்ளஸ் கண்ட்ரோல்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி, கான்டெக்ஸ்ட் வின். ஒரு ஸ்பெசிஃபிக் மாடலில் ரிமெம்பர் பண்ணுற மேக்ஸிமமான லென்த். Gemini 1.5 ப்ரோவில் 1 மில்லியன் டோக்கன் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹியூஜ் PDF ஃபைல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் ஈவன் கோட் ஃபைல்ஸ் கூட இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். பட் இந்த 1.5 மில்லியன் டோக்கன்ஸ் ப்ராம்ப்டை நீங்கள் எக்ஸீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் மாடல்ஸை ஃபோகெட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓல்டர் பார்ட்ஸ்க்கு கேரண்டி இல்லை. ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்ம ப்ராம்ப்டை கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணால் நல்லது. கூகுளோட 2 பவர்ஃபுல் மாடல்ஸான Gemini 1.5 Pro அண்ட் Gemini 1.5 Flashோட டிஃப்ரென்ஸை சிம்பிளாக பிரேக் பண்ணுற கேளுங்க. Gemini 1.5 Pro டீப் ரீசனிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் கான்டெக்ஸ்ட் விண்டோ 1.5 மில்லியன் டோக்கன்ஸ் வரைக்கும் இதோட லென்த் இருக்குது. இதோட ஸ்பீட் மாட்ரேட், பட் ஃப்ளாஷை கம்பேர் பண்ணால் காஸ்ட் இட்ஸ் அ பிட் ஹையர். இது பெஸ்ட் ஃபார் கோடிங், சம்மரைசிங் அண்ட் ரிசர்ச். அண்ட் ஃபைனலி, அனலிட்டிக்கல் அண்ட் டீட்டெயில்ட் அவுட்புட்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் when compared to Gemini 1.5 Flash, which is created for fast and instant responses, இதோட கான்டெக்ஸ்ட் லென்த் கூட சேம் 1 மில்லியன் தான். பட் ப்ரோவை கம்பேர் பண்ணதோட இதோட ஸ்பீட் இஸ் சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் பிட் சீப். இது பெஸ்ட் ஃபார் chatbots அண்ட் குவிக் ரிப்ளைஸ். அண்ட் ஃபைனலி, கிறிஸ்ப் அண்ட் எஃபிஷியன்ட் அவுட்புட்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அனாலிசிஸ், கோடிங், கான்டென்ட் ஜென்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் யூஸ் ப்ரோ. பட் ஸ்பீட் இம்பார்ட்டன்ட்னா chatbots, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனுக்கு ஃப்ளாஷ் இஸ் பெட்டர். ஸோ சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ப்ரோ திங்ஸ் டீப்லி பட் ஃப்ளாஷ் ரியாக்ட்ஸ் குவிக்லி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, ரைட் அ பேராகிராஃப் அபவுட் ரினியூவபிள் எனர்ஜி. அண்ட் செகண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, இன்ஸ்பயர் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் ரினியூவபிள் எனர்ஜி இன் போயட்டிக் ஸ்டைல். ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர் ப்ராம்ப்ட் தான். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னா, செகண்ட் ப்ராம்ப்ட் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதை விட மோர் இமோஷன் அண்ட் இன்ஸ்பைரிங் டோன் கொடுக்குது. அதுதான் இந்த ப்ராம்ப்ட்டுக்கான டிசைன். சேம் ஐடியா, பட் அவுட்புட் மோட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், ட்வீக் த வேர்ட்ஸ் அண்ட் ஆட் இமோஷன். அப்போ தான் ஒரு ப்ராம்ப்டோட பர்ஃபெக்ட் ஆர்ட் டிசைனை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ டெக்ஃபைல்ஸ், இந்த செஷனோட குவிக் ரீகேப்பை நம்ம பார்க்கலாம். ப்ராம்ப்ட் டிசைன் இஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் AI கம்யூனிகேஷன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் மாடலோட டோன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
டோக்கன்ஸ், டெம்பரேச்சர், நியூக்ளியஸ் சாம்பிளிங், கான்டெக்ஸ்ட் விண்டோ இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ப்ரோவாக ஒர்க் பண்ணலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர், Gemini Pro இஸ் ஃபார் பவர் அண்ட் ஃப்ளாஷ் இஸ் ஃபார் ஸ்பீட். சிம்பிள் ரூல் தான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்கிடெக்சர் அண்ட் டேட்டா ஃப்ளோ. ஏஐ மாடல் இன்சைடில் எப்படி ஒர்க் ஆகுது, எம்பெட்ஸ், அட்டென்ஷன் லேயர்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்மர் பிளாக்ஸ் அண்ட் எப்படி Gemini டெக்ஸ்ட், இமேஜ் அண்ட் ஆடியோ இதெல்லாமே சேர்ந்து ஹேண்டில் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீப் எக்ஸ்பெரிமெண்டிங், கீப் ப்ராம்ப்டிங் அண்ட் ஸ்டே கியூரியஸ் Techphiles. வாட் இஸ் Adobe Firefly? Adobe Fireflyங்கிறது இட்ஸ் a generative AI tool. இதில் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் வீடியோ, ஆடியோ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஈவன் வெக்டர் அண்ட் டிசைன் கூட நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன், சவுண்ட், வீடியோஸ் அண்ட் ஈவன் வெக்டர் ஆர்ட் கூட இதில் இன்ஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபயர்ஃப்ளைங்கிறது இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக் ஆஃப் கிரியேட்டிவ் வெர்ஷன் ஃபார் ஃப்ரீ யூசர்ஸ். ஃப்ரீ வெர்ஷனாக இருந்தாலும் திஸ் இஸ் அ பியூர் மேஜிக். ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாமே ஃபயர்ஃப்ளைல உங்கள் ஐடியாஸை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இம்பார்ட்டன்ட் டிப் டு நோட், இந்த ஃப்ரீ வெர்ஷனில் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இமேஜில் பர் மந்த்க்கு 25 ப்ராம்ப்ட்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டலாகவே 2 வீடியோஸ் தான் ஜென்ரேட் பண்ண முடியும், ஈச் ஃபார் 5 செகண்ட்ஸ். லாஸ்ட் வீக் நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்கே ஒரு ஸ்டார்ட் அப்பில் 15 பீப்புள் ஒர்க்கிங் சொன்னாங்க. சரி போய் பார்க்கலான்னு ஆஃபீஸ் போனால் 5 பேர் தான் இருக்காங்க. மீதி பேர் எங்கன்னு கேட்டால் மீதி இருக்கிறது எல்லாமே ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அந்த சிஇஓ சிரிக்கிறார். ஜோக்கா இருக்குல்ல கேட்கவே, பட் இட்ஸ் ஆக்சுவலி த ட்ரூத். அந்த கம்பெனியில் இருக்கிற கஸ்டமர் சப்போர்ட், டேட்டா அனாலிசிஸ், சோஷியல் மீடியா போஸ்டிங், ஏன் இன்டர்வியூ ஷெடியூல் பண்றது கூட ஒரு ஏஐ ஏஜென்ட் தான். ஸோ ஏஐ ஏஜென்ட் இஸ் நாட் ஜஸ்ட் a ஸ்மார்ட் அசிஸ்டன்ட், இட்ஸ் a டிஜிட்டல் எம்ப்ளாயி. இந்த ஏஐ ஏஜென்ட்குள்ள என்னதான் இருக்கு? இதுல பிரெயின் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த பிரெயின் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதுல DeepSeek, Gemini, GPT-4, Claude இது எல்லாமே இதோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீசனிங் கெப்பாசிட்டியை ப்ராசஸ் பண்ணுது. ஹேண்ட்ஸ்ல டூல் ஆக்சஸ், வெப் ப்ரௌசர் கண்ட்ரோல், இமெயில் சிஸ்டம், கேலண்டர் ஆப்ஸ், டேட்டாபேஸ் ஆக்சஸ், API இன்டெகிரேஷன்ஸ். இந்த பிரெயின் அண்ட் ஹேண்ட்ஸ் இது சேர்ந்து தான் இதோட திங்கிங் அண்ட் டூயிங் கெப்பாசிட்டியை டிசைட் பண்ணுது. நீங்கள் ஒரு கொஷின் கேட்டால் ஏஐயில் அதுக்கான ஆன்சர் கரெக்டாக வருது. இது எப்படி வருதுன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்களோட கொஷின் கூகுள் ஜெமினைக்கு ரீச் ஆகும்போது உள்ளே இருக்கிற பிளாக் பாக்ஸில் ஏதோ ஒன்று நடக்குது. ஏஐ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுது, சேஃப்டி எப்படி மெயின்டைன் பண்ணுது, எப்படி ரியல் ஃபேக்ட்ஸோட கனெக்ட் பண்ணுதுன்னு இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் பற்றி டீட்டெயில்டாக இந்த செஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Techphiles, இன்னைக்கு கூகுள் ஏஐ ஆர்கிடெக்சர் அண்ட் டேட்டா ஃப்ளோ பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் ஏஐ ஆர்கிடெக்சரோட ஒரு ஷார்ட் ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, எவ்ரி ஏஐ மாடல் எஸ்பெஷலி Gemini ஒரு மல்டி லேயர் நியூரல் ஆர்கிடெக்சர் மாதிரி ஒர்க் ஆகுது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன எக்ஸாம்பிளை ரீகால் பண்ணி பாருங்க. நீங்கள் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் வரதுக்கு முன்னாடி ஏஐ ஒரு 3 ஸ்டேஜஸை ப்ராசஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இன்புட் ப்ராசஸிங், செகண்ட் மாடல் லேயர்ஸ், இதில் அண்டர்ஸ்டாண்டிங், ரீசனிங் அண்ட் ஜென்ரேட்டிங் ப்ராசஸ் இருக்கும், அண்ட் தேர்ட் அவுட்புட் ஃபில்டரிங் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேஷன். இந்த 3 ஸ்டெப்ஸுமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்புட் ப்ராசஸிங். நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க இல்லை டைப் பண்ணுறீங்க. அது ஏஐக்கு ஒரு இன்புட் சிக்னல். இனிஷியலி இது டோக்கனைஸ் ஆகும். டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, ஈவன் கோட் இது எல்லாமே ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மால் டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ Techphile, இதோட டோக்கன்ஸ் 101, 205, 333 இந்த மாதிரியான டோக்கன்ஸ் பின்னாடி ஜென்ரேட் ஆகும். நான் சொன்ன ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டோக்கன் நம்பர் ரெப்ரசன்ட்ஸ் கான்டெக்ஸ்ட், கிராமர், எமோஷன் அண்ட் இன்டென்ட். அடுத்த ஸ்டெப் எம்பெடிங் லேயர். இதில் ஏஐ இந்த டோக்கன்ஸை வெக்டர்ஸை கன்வெர்ட் பண்ணும். பேசிக்கலி இந்த நம்பர்ஸ் 3D மேத்தமெட்டிக்கல் ஸ்பேஸில் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஏஐ மீனிங் சிமிலாரிட்டி வச்சு இதோட அவுட்புட்டை கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் இந்த 2 வெக்டார்ஸுமே அந்த ஸ்பேஸில் மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருக்குது. அண்ட் ஃபைனலி கான்டெக்ஸ்ட் ஃப்ரேமிங். Gemini மாடல்ஸில் லேக்ஸ் ஆஃப் டோக்கன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான லார்ஜ் கான்டெக்ஸ்ட் விண்டோஸ் இருக்குது. விச் மீன்ஸ் பாஸ்ட் கான்வர்சேஷன், டோன் அண்ட் ஈவன் உங்களோட கரண்ட் கொஸ்டினுக்கான கான்டெக்ஸ்ட் இது எல்லாமே அனலைஸ் பண்ணுது. அண்ட் இதுக்கான ரிசல்ட் ஏஐ உங்களோட வேர்ட்ஸை மட்டும் ரீட் பண்ணாமல் நீங்கள் கொடுக்குற கான்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத அதுவே உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டெப் 2 மாடல் லேயர்ஸ். இதுதான் ரியல் மேஜிக். ஒவ்வொரு Gemini இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் இந்த லேயர்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் லேயர் என்கோடர் ஆர் டீகோடர் ஆர்கிடெக்சர். நம்ம கொடுக்குற இன்புட் இந்த என்கோடருக்குள்ளே ஒரு கான்டெக்ஸ்ட் மேப்பை க்ரியேட் பண்ணுது.
அண்ட் டீகோடர் இந்த கான்டெக்ஸ்ட் மேப்லேருந்து ஒரு கரெக்டான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுது. இது எப்படின்னா, ஒரு டீச்சர் நோட்ஸ் எடுக்கிறாங்க who acts like an encoder and then அந்த நோட்ஸை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட்ஸ் லைக் அ டீகோடர். நெக்ஸ்ட் லேயர் செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம். இதில் எவ்ரி சிங்கிள் வேர்ட் தனியாக இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரேஸ் சொல்கிறேன், பேங்க் நியர் த ரிவர். இந்த ஃப்ரேஸில் பேங்க்குங்கிற வேர்ட் மீன்ஸ் சம்திங் டிபெண்ட் டு ரிவர். ஸோ இந்த மாடல் டைனமிக்லி லேர்ன்ஸ் விச் வேர்ட் டு அட்டெண்ட். நெக்ஸ்ட் லேயர் மல்டி ஹெட் அட்டென்ஷன். இந்த மாடல் ஜஸ்ட் சிங்கிள் பேட்டர்னில் ஃபோக்கஸ் பண்ணாமல் மல்டிபிள் ஹெட்ஸ் லைக் கிராமர், இமோஷன், ஃபேக்சுவல் டேட்டா அண்ட் ஸ்ட்ரக்சரை பேரலாக அனலைஸ் பண்ணும். அடுத்து ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்ஸ். ஆஃப்டர் அட்டென்ஷன் நெக்ஸ்ட்டு என்ன வேர்ட் வரும், டோன் எப்படி இருக்கணும், ஃபேக்சுவல் கான்டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா, இந்த எல்லா ப்ராபபிலிட்டிஸுமே ஏஐ கால்குலேட் பண்ணும். அண்ட் ஃபைனலி சேஃப்டி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனிங் லேயர். இதில் கூகுள் ஃபைன் டியூன் பண்ணி ஹியூமன் ஃபீட்பேக் ஆன்சர்ஸோட அலைன் பண்ணும், which is RLHF, Reinforcement Learning from Human Feedback. This ensures response sound helpful, safe and factual. ஸோ ஓவராலாக நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி 100+ ஹிடன் லேயர்ஸ் கூட ட்ராவல் பண்ணி எவ்ரி சிங்கிள் பிஞ்ச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆட் பண்ண பிறகு தான் வருது. ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டெகிரேஷன் பாயிண்ட்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம், விச் இஸ் ஏபிஐ கீஸ் அண்ட் ஆத்தென்டிகேஷன். நம்ம ஆப்பை ஜெமினையோட இன்டெகிரேட் பண்ண எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். அண்ட் that's where API keys and authentication come into play. இந்த API கீனா என்ன? எவ்ரி சிங்கிள் டெவலப்பர் யாரெல்லாம் இந்த ஜெமினை API யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது AI Studio ஆர் Vertex AI, இவங்க எல்லாருக்குமே ஒரு யூனிக் சீக்ரெட் கீ ஜென்ரேட் ஆகும். அண்ட் திஸ் கீ ஆக்ட்ஸ் லைக் அ டிஜிட்டல் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டான யூஸராக இல்லையான்னு இது வெரிஃபை பண்ணும். இது ஆத்தென்டிகேஷன் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் டெவலப்பர் API கீழே ஒரு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கூகுள் சர்வர்ஸ் இந்த கீ வேலிடிட்டியை வெரிஃபை பண்ணுவாங்க. இஃப் வேலிட் இந்த ரிக்வெஸ்ட்டை ஜெமினை மாடலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாடல் ப்ராசஸ் பண்ணி செக்யூராக இந்த ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். இந்த செக்யூரிட்டி லேயர் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை அவாய்ட் பண்ணுது. அண்ட் கூகுள் கிளவுட் இன்டெகிரேட்ஸ் வித் ஓப்பன் ஆத்தரைசேஷன் 2.0 ஃபார் அட்வான்ஸ் டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, வித்தவுட் API கீ நோ ஆக்சஸ், வித்தவுட் ஆத்தென்டிகேஷன் நோ கம்யூனிகேஷன். அண்ட் இப்படி தான் கூகுள் அவங்களோட மாடல் சேஃப்டி அண்ட் யூசேஜ் அக்கௌண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டெப் சேஃப்டி ஃபில்டர்ஸ் அண்ட் பாலிசி லேயர்ஸ். ஏஐலேருந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் முக்கியமாக சேஃபாக இருக்கணும். ஸோ கூகுள் ஜெமினையில் மல்டி ஸ்டேஜ் சேஃப்டி ஃபில்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்புட் ஃபில்டரிங். நம்ம ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்புட்டில் இல்லீகல் ரிக்வெஸ்ட், செக்ஷுவல் ஆர் வயலண்ட் கண்டென்ட் இது எல்லாமே டிடெக்ட் பண்ணி இந்த குவெரிஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடும். அடுத்த ஸ்டெப் அவுட்புட் ஃபில்டரிங். ஈவன் அந்த மாடலில் ரிஸ்கியான வேர்ட்ஸ் ஜென்ரேட் ஆனாலுமே ஃபைனல் லேயர்ஸில் இந்த ஜென்ரேஷனை ரிமூவ் இல்லைனா ரீஃப்ரேஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், யூசர் ஒரு ஹார்ம்ஃபுல்லான மெடிக்கல் அட்வைஸ் கேட்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐ கான்ட் ப்ரொவைட் மெடிக்கல் டயக்னோசிஸ்னு ஒரு ரெஸ்பான்ஸ் அவுட்புட் கிரியேட் ஆகிடும். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் லேயர். ஜெமினிலிருந்து வர எவ்ரி சிங்கிள் அவுட்புட் கூகுளோட ரெஸ்பான்சிபிள் ஏஐ சிஸ்டம்லேருந்து தான் பாஸ் ஆகுது. இந்த சிஸ்டம் டிஸ்அலவுட் கான்டென்ட், சென்சிட்டிவ் டேட்டா லீக்ஸ் அண்ட் பயாஸ் ஆர் மிஸ்இன்ஃபர்மேஷன் பேட்டர்ன்ஸை செக் பண்ணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் ஹியூமன் மாடரேட்டட் காம்பினேஷனில் நடக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3 செக் பாயிண்ட்ஸை கடந்து தான் அது வருது. அடுத்த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேஷன் அண்ட் ரேங்கிங். சேஃப்டி ஃபில்டரிங்க்கு அப்புறமா ஜெமினை மல்டிபிள் கேண்டிடேட் ஆன்சர்ஸை இன்டர்னலாக ப்ரிப்பேர் பண்ணோம். லைக் 5 or 10 பாசிபிள் ரிப்ளைஸ் வரும் வித் டிஃப்ரெண்ட் டோன் அண்ட் அக்யூரசி. அடுத்து வர்றது தான் ரெஸ்பான்ஸ் ரேங்கிங். இதில் கூகுள் 4 ஃபேக்டர்ஸ் வச்சு ஸ்கோரிங் அல்காரிதமை செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரெலவன்ஸ் டு query, ரீடபிலிட்டி அண்ட் டோன், சேஃப்டி கம்ப்ளைன்ஸ் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ். இதில் வர டாப் ஸ்கோரர் தான் யூசருக்கு ஃபைனல் ரெஸ்பான்ஸை டெலிவர் பண்ணுறாங்க. பட் சம்டைம்ஸ் ஜெமினையில் டிராஃப்ட் 1, டிராஃப்ட் 2, டிராஃப்ட் 3ன்னு ஷோ ஆகும். தட்ஸ் பிகாஸ் இந்த மாடலில் ஃபைனல் ரேங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டாப் வேரியன்ஸ் ஷோ ஆகும். ஸோ தட்ஸ் வை உங்கள் ஸ்க்ரீனுக்கு வர ஃபைனல் அவுட்புட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஆன்சர் பட் த பெஸ்ட் அமாங் மெனி கேண்டிடேட்ஸ். த தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கிரவுண்டிங் அண்ட் ஃபேக்ட் செக்கிங். கிரவுண்டட் ஏஐ ரெஸ்பான்சஸ் தான் கூகுளோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸில் ஒரு பார்ட். கிரவுண்டிங்னா மாடல் ஆன்சர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ரியல் வேர்ல்ட் வெரிஃபைட் டேட்டா சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட கரண்ட் பாப்புலேஷன் எவ்வளோன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஜெமினை கெஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லுமா? கிடையாது. கூகுள் சர்ச் இண்டெக்ஸ், நாலேஜ் கிராஃப், விக்கிபீடியா, சென்சஸ் மாதிரியான வெரிஃபைட் டேட்டா செட்ஸ்லேருந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி தான் இந்தியாவோட கரண்ட் பாப்புலேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வெரிஃபிகேஷனில் மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், இந்த மாடல் ஒரு இனிஷியல் டிராஃப்டை ஜென்ரேட் பண்ணும். அடுத்து கிரவுண்டிங் லேயரில் ஃபேக்சுவல் வேலிடேஷனை சர்ச் பண்ணும். இஃப் ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா இந்த மாடல் ரெஸ்பான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும். அண்ட் ஃபைனல் அவுட்புட்டில் கிரவுண்டட் ஃபேக்ட்ஸ் அண்ட் சிட்டேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இப்படி தான் கூகுள் அவங்களோட அவுட்புட்டை அக்யூரேட்டாக ஹாலுசினேஷன் ரெடியூஸ் பண்ணி அண்ட் ட்ரஸ்டபிளாக வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கிடைச்ச அவுட்புட்க்கு கீழே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. செக் திஸ் ஆன்சர்ஸ் வித் சோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 லிங்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுதான் கூகுளோட டிரான்ஸ்பரன்சி ஸ்டெப். ஸோ டெக்ஃபைல்ஸ் ஒரு கம்ப்ளீட் டேட்டா ஃப்ளோவோட குயிக் ரீகேப் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட்டில் டோக்கனைசேஷன் அண்ட் எம்பெடிங். நெக்ஸ்ட் மாடல் லேயர்ஸ் ஜென்ரேட் ஆகுது வித் அட்டென்ஷன், ரீசனிங் அண்ட் ஜென்ரேஷன். அடுத்து சேஃப்டி ஃபில்டர்ஸில் இன்புட் ப்ளஸ் அவுட்புட் ஸ்க்ரீனிங் நடக்குது. நெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பண்ணோம் வித் செக்யூர் ஏபிஐ ஆக்சஸ். அடுத்து கிரவுண்ட் லெவலில் ஃபேக்ட் வேலிடேஷன் இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவுட்புட் ஜென்ரேட் ஆகும் வித் ஃபைனல் யூசர் ரெஸ்பான்ஸ். ஸோ எண்ட் டு எண்ட் சேஃப்டி, ஃபேக்சுவல் அண்ட் கான்டெக்ஸ்ட் அவேர் ஏஐ பைப்லைன் கிரியேட் ஆகுது. ஸோ டெக்பைல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தது கூகுள் ஏஐயோட ஆர்கிடெக்சர் அண்ட் டேட்டா ஃப்ளோ ஜேர்னி. இதோட இன்புட் எப்படி ப்ராசஸ் ஆகுது, லேயர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, சேஃப்டி ஃபில்டர் எப்படி அப்ளை ஆகுது, அண்ட் எப்படி ஜெமினை ஆன்சர்ஸை அக்யூரேட்டாக வச்சுக்குது. இது எல்லாமே இப்போ நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த செஷன் மூலயமா கூகுள் ஏஐ என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற செஷனில் கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் யூஸ் கேஸ் தியரி ஆஃப் ஜெமினை மாடல்ஸ். ஜெமினை மாடலில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணலான்னு தியரி பேஸ்டாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நான் சொல்ல போகிற இந்த ப்ளே கிரவுண்டை இமேஜின் பண்ணுங்கள். இங்கே டெக்ஸ்ட், கோட், இமேஜ் இது எல்லாத்தையுமே ஏஐ இன்ட்ராக்ட் பண்ணுது. அதுதான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவோட ப்ராம்ப்ட் ப்ளே கிரவுண்ட். நம்ம என்டர் பண்ணுற எவ்ரி சிங்கிள் வேர்டுக்கு ஏஐவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி செஷனில் உங்கள் மைண்டில் இருக்கிற இந்த எல்லா டவுட்ஸுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ வி ஆர் டைவிங் டீப் இன்டு கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் யூஸ் கேஸ் தியரி ஆஃப் கூகுள் ஜெமினை ஏஐ. இந்த செஷனோட எண்டில் நீங்கள் ஏஐயை தியரி லெவலில் மாஸ்டர் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளவுட் கம்ப்யூட்டிங் என்றால் என்ன. சிம்பிளாக சொல்லணும்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்னா நீங்கள் பர்சனலாக சர்வர் மெயின்டைன் பண்ணாமல் இன்டர்நெட் மூலியமாக ஸ்டோரேஜும் கம்ப்யூட்டிங் பவரும் யூஸ் பண்ணுறது. பப்ளிக் கிளவுட், கூகுள் கிளவுட், AWS, மைக்ரோசாஃப்ட் அஜூர் மாதிரி. எக்ஸாம்பிள்ஸ்: ஜிமெயில், கூகுள் ஃபோட்டோஸ், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், வாட்ஸ்அப். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுற யாராலும் கிளவுட் கம்ப்யூட்டிங் அவாய்ட் பண்ண முடியாது. சில பேர் கிளவுட் பற்றி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி தீஸ் ஆர் மித்ஸ். கிளவுட் இஸ் ஓன்லி ஃபார் ஸ்டோரேஜ். நோப், இது ஆப்ஸ் ரன் பண்ணும், ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணும், ஃபுல் இன்ஃப்ரா ஹேண்டில் பண்ணுற ஒரு ஈகோசிஸ்டம். ஒரு டைமில் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபியூச்சர்னு சொன்னாங்க. பட் நவ் இட்ஸ் த பேக் போன் ஆஃப் டுடேஸ் இன்டர்நெட். கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி கேட்கும் போதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், IaaS, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், PaaS அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அது என்னன்னு புரியாம கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த கன்ஃபியூஷனை ஃபுல்லா கிளியர் பண்ண போறோம். IaaSனா ரா இன்கிரீடியன்ட்ஸ், கம்ப்யூட் என்ஜின். PaaSனா செமி குக்ட் கிட், ஆப் என்ஜின். SaaSனா ரெடி டு ஈட் பிட்சா, ஜிமெயில், டாக்ஸ். சர்வர்லெஸ்னா ஃபுட் டெலிவரி. உங்களோட ரோல் ஜஸ்ட் என்ஜாய் பண்றது தான். VPNனா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இது உங்க இன்டர்நெட் கனெக்ஷனை செக்யூர் பண்ணி உங்களோட டேட்டா, லொகேஷன் எல்லாமே செக்யூர் பண்ணிடும். VPN யூஸ் பண்ண செக்யூர் ப்ரௌசிங், பிரைவேட் டவுன்லோட்ஸ், லொகேஷன் பைபாஸ், சேஃபர் ஆன்லைன் பேமெண்ட்ஸ். 2025ல சைபர் அட்டாக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. நீங்க ஒரு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுல அட்ராக்டிவ் ஆட்ஸ் மூலமா உங்களோட பர்சனல் டேட்டா தெஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற ஏஐ பாட் கூட டேட்டா ஸ்கிராப் பண்ற டைம்ல VPN இஸ் a லைஃப் கார்ட். நீங்க ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது கூட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்க பேக் எண்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ற சான்ஸ் இருக்குன்னு தெரியுமா? VPN இல்லாம யூ ஆர் லிட்டரலி வாக்கிங் நேக்கட் இன் அ சைபர் ஜங்கிள். நம்ம எல்லாம் டெய்லி சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம், பட் செக்யூரா தான் யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா நாட் ரியலி. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இந்த செஷனோட ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் போன செஷனில் நம்ம கூகுள் ஏஐ ஆர்கிடெக்சர் அண்ட் டேட்டா ஃப்ளோவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஃப்ரம் இன்புட் டு அவுட்புட் ஜர்னி. இந்த செஷனில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் ப்ளே கிரவுண்ட், செகண்ட் பேராமீட்டர்ஸ் கண்ட்ரோல், third multimodal capabilities, and finally theoretical use cases. So ready, let's start a journey into Gemini's creative brain. First, prompt playground theory. இந்த ப்ராம்ப்ட் பிளே கிரவுண்ட் தான் ஜெமினையோட ஹார்ட். நீங்கள் ஏஐயில் கொடுக்குற ப்ராம்ப்ட் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு இந்த பிளே கிரவுண்டில் தான் டிசைட் பண்ணும். ப்ராம்ப்ட்னா ஏஐக்கு ஒரு கமாண்ட் இல்லைனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, எக்ஸ்பிளைன் photosynthesis in simple words. ஏஐயோட ரெஸ்பான்ஸ் இந்த 3 ஃபேக்டர்ஸில் டிபெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட், டோன். நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் க்ரியேட்டிவாக இருக்கா இல்லை டெக்னிக்கலாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். செகண்ட், கான்டெக்ஸ்ட். நீங்கள் அந்த ப்ராம்ப்டை எவ்வளோ டீட்டெயில்டாக கேட்குறீங்கன்னு அதை அனலைஸ் பண்ணும். அண்ட் ஃபைனலி, ஃபார்மேட். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டை ப்ராப்பராக உங்களுக்கு கொடுக்கும். ப்ராம்ப்டோட ஸ்ட்ரக்சர் தெரி. ஃபர்ஸ்ட், ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்,
which acts like a teacher. Second task, AI ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அண்ட் ஃபைனலி ஃபார்மேட் 5 பாயிண்ட்ஸில் வித் எக்ஸாம்பிள்ஸோட கொடுக்கும். ஸோ இதில் ஜென்ரேட்டட் ரிசல்ட் இஸ் மோர் கண்ட்ரோல்ட் வித் ப்ரெடிக்டபிள் ஆன்சர்ஸ். இந்த ப்ராம்ப்ட் பேட்டர்னோட கான்செப்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங், ஏஐயை எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் சால்வ் பண்ணும். அண்ட் செகண்ட் ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங், நீங்கள் ஜஸ்ட் 2 to 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா போதும், ஏஐ உங்களோட பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்ட் ஃபைனலி செயின் ஆஃப் தாட், எக்ஸ்பிளிசிட்டாக ரீசனிங் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும். ஸோ உங்களோட ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட அவுட்புட் பெட்டராகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும். செகண்ட், பேராமீட்டர் கண்ட்ரோல்ஸ். இங்கே நம்ம 2 ஃபேக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் நெக்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி. கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல்ஸ் டெம்பரேச்சர். இன் தியரட்டிக்கல் டேர்ம்ஸ் டெம்பரேச்சர் தான் ஒரு மாடலோட ரேண்டம்னஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. லோ டெம்பரேச்சர் மாடல் விச் இஸ் ஃப்ரம் 0 to 0.3, இதில் கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ்ட், ஃபேக்சுவல் அண்ட் ரிப்பீட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த மாடல் இஸ் பெஸ்ட் ஃபார் கோடிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். அடுத்து மீடியம் மாடல் ஃப்ரம் 0.5 to 0.7. ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃப்ளூயன்சி இங்கே பேலன்ஸ்டாக இருக்கும், விச் இஸ் குட் ஃபார் எஜுகேஷனல் கான்டென்ட் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங். அடுத்து ஹை மாடல் ஃப்ரம் 0.8 to 1, விச் இஸ் குட் இன் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ இந்த மாடல் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஆட்ஸ், பிளாக்ஸ் அண்ட் இமேஜினேட்டிவ் டாஸ்க்ஸ். அண்ட் ஃபைனலி அனாலஜி டைம். கிரியேட்டிவ் வால்யூம்ங்கிற டெம்பரேச்சரை இமேஜின் பண்ணிக்கோங்க, where the discipline mode is low and freestyle mode is high. So இந்த தியரிக்கான ஃபார்முலா, மோர் டெம்பரேச்சர், மோர் வேரியேஷன், லெஸ் ப்ரெடிக்டபிள் அண்ட் மோர் கிரியேட்டிவ். செக்மெண்ட் 4, மல்டி மாடல் கேப்பபிலிட்டிஸ். ஜெமினி மாடல்ஸை மல்டி மாடல்னு கூட சொல்லுவாங்க, பிகாஸ் ஜெமினியால் டெக்ஸ்ட் தவிர்த்து இமேஜஸ், ஆடியோ அண்ட் கோட் ஃபார்மேட்லையும் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எஸ், நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கூட கேட்க முடியும். ஏஐ விஷுவல் எலிமெண்ட்ஸை லாங்குவேஜ் டோக்கன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு விஷன் அண்ட் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணுது. ஸோ இந்த தியரியோட அப்ளிகேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் இமேஜ் கேப்ஷனிங், விஷுவல்ஸை டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். செகண்ட், விஷுவல் கியூவே, நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ்க்கான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கும். அண்ட் ஃபைனலி டாக்குமெண்ட் ரீடிங், இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிடிஎஃப் சம்மரிஸாக மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த ஜெமினியோட மல்டி மாடல் தியரி டிஃப்ரெண்ட் மாடலிட்டிஸில் இருக்கிற செமாண்டிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கம்பைன் பண்ணி கொடுக்குது, அதாவது லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், விச் இஸ் a huge leap from text only AI. ஓகே Techphiles, இந்த செஷனோட ஃபைனல் பார்ட் அண்ட் ஃபன் பார்ட்க்கு நம்ம வந்திருக்கோம். Theoretical use cases of Gemini AI. First case, chatbots and virtual assistants. இதை customer support and interactive conversationsக்காக யூஸ் பண்ண முடியும். Because Geminiயால tone, context and emotions understand பண்ணி personalized chatbotsக்கு யூஸ் பண்ண முடியும். இதுக்கான theory, natural language understanding plus reinforcement learning for context retention. Second case, summarization engines. Geminiயால huge content just secondsல summarize பண்ண முடியும். And that's why research papers, news articles and even for emailsக்கு இது ரொம்ப useful. இதுக்கான theory uses extractive plus abstractive methods to generate coherent summaries. Third case, education and tutoring. Geminiயால ஒரு டீச்சரோட ரோல் எடுத்து கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அண்ட் ஈவன் குவிசஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவலோட லேர்னிங் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கான தியரி, அடாப்டிவ் லேர்னிங் மாடல்ஸ் அனலைஸ் ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஜென்ரேட் கஸ்டமைஸ் கான்டென்ட். ஃபோர்த் கேஸ், ரிசர்ச் அண்ட் நாலேஜ் ரிட்ரீவல். ரிசர்ச்சர்ஸ் ஜெமினியை யூஸ் பண்ணி ஹைப்போதசிஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க, பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க அண்ட் ஈவன் டேட்டா செட்ஸை சம்மரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான தியரி கம்பைன்ஸ் செமாண்டிக் சர்ச் வித் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். அடுத்த கேஸ், கோடிங் அசிஸ்டன்ஸ். ஜெமினி ஏபிஐயால் ஒரு கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மல்டிபிள் லாங்குவேஜஸில் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதால் எரர்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுவோம், சின்டாக்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுவோம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும். இதுக்கான தியரி, ட்ரெயின்ட் ஆன் கோட் கார்பரா ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங் ஃபார் டெவலப்பர் கான்டெக்ஸ்ட். ஸோ தியரிட்டிக்கலி ஜெமினியை சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் அ மல்டி இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் சால்வர். எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், கோடிங், கிரியேட்டிவ் மீடியா அண்ட் வாட் நாட், இது எல்லாமே கவர் பண்ணும். இந்த செஷனில் நம்ம பார்த்த கோர் கான்செப்ட்ஸோட ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ராம்ப்ட் பிளே கிரவுண்ட் ஃபார் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராம்ப்ட்ஸ். இதில் நீங்கள் ஏஐயை பெட்டராக கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட், டெம்பரேச்சர் விச் கண்ட்ரோல்ஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் அக்யூரசி. தேர்ட், மல்டி மாடல் கேப்பபிலிட்டி. இங்கே டெக்ஸ்ட் அண்ட் இமேஜோட கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் ஃபைனலி யூஸ் கேசஸ் ஃபார் chatbots, சம்மரைசேஷன், எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் கோடிங். இப்போ நீங்கள் ஜெமினி மாடல்ஸ் எப்படி திங்க் பண்ணுதுன்னு தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ Techphiles, இன்னைக்கு நம்ம கூகுள் ஜெமினி ஏஐயோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் யூஸ் கேசஸ் தியரியை பார்த்தோம். ப்ராம்ப்ட் பிளே கிரவுண்ட், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், மல்டி மாடல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த செஷனில் நம்ம தியரியிலிருந்து ப்ராக்டிகல்ஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த செஷனோட டெமோ டாபிக், இதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக கூகுள் ஏஐ ஸ்டுடியோ பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் நம்ம ப்ராம்ப்ட் என்டர் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே ஃப்ரீ ஏஐ பெட் கேர் அசிஸ்டன்ட்னு ஒரு ஆப் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ப்ராம்ப்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லோலி 1 by 1 இந்த ஆப் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒவ்வொரு செக்லிஸ்ட்ஸுமே நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் யோர் ஏஐ பெட் பால் விச் இஸ் மை பெட் கேர் அசிஸ்டன்ட்.
ஸோ இங்கே இன்ட்ரொடக்ஷனாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏஐ ஆப்பில் நாட் ஆல் டாக்ஸ் ஆர் சேம் அண்ட் தட்ஸ் வை நான் என்னோடய பர்பஸ் ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணி நான் எப்படி அதை பார்த்துக்கணும், எப்படி அதை டேக் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கேட்குறேன். ஸோ தட்ஸ் வை ஐம் என்ட்ரிங் திஸ் ப்ராம்ப்ட். ஐ ஹாவ் அ நியூ பார்ன் லேப்டாப் அண்ட் ஹவு ஷுட் ஐ டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்த சஜஷன் தான் இந்த சின்ன பேராகிராஃப். ஸோ நான் எப்படி என்னோடய பெட்டை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ராப்பரான ஒரு வார்ம்த் கொடுக்கணும், அதாவது ப்ராப்பரான ஒரு கேர் கொடுக்கணும், நியூட்ரிஷன்லேருந்து ஹைஜீன்லேருந்து அண்ட் வெயிட் செக். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நான் இது தமிழில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் புட்டிங் த சேஞ்சஸ். கேன் யூ ஆன்சர் மீ திஸ் இன் தமிழ்? ஸோ அதே சேம் சஜஷன் தான் இப்போ எனக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது எனக்கு படிக்க இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதே நியூட்ரிஷன், ஹைஜீன் இது எல்லாத்த பற்றியுமே எனக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. பட் எனக்கு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபேக் ஏஐ ஆப் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ப்ராம்ப்டை வெளியில் இங்கே வந்துட்டு ஸோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் இருக்கிற ப்ராம்ப்டில் இந்த சேஞ்சஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். சேஞ்ச் த கலர் காம்பினேஷன் அண்ட் மேக் இட் more good and professional looking. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் போட்ட பிறகு எனக்கு இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம பார்ப்போம். இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எஸ், இப்போ பார்க்கும்பொழுது இந்த லோகோ க்ரீன் கலரில் மாறி இருக்குது அண்ட் சைடில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே போயிருக்கு. ஸோ இன்னும் நம்ம வாட்ஸ்அப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லிட்டில் ப்ரொஃபஷனல் லுக் கொடுத்துருக்கு. ஸோ இதுவுமே இன்னும் சேஞ்சஸ் பண்ணனா கூட we can do that. ஒன்ஸ் அகேன் இது இன்ட்ரோடக்டரி மெசேஜ் ஒன்று கொடுக்குது. அதே சேம் டவுட்டை கேட்குறேன், how to take care of my Labrador. அண்ட் அதே சேம் சஜஷனை இது ஒன்ஸ் அகேன் கொடுத்துருக்கு அண்ட் இன்னும் ப்ரிசைஸாக கொடுத்துருக்கு. இதில் இன்ஃபேக்ட் என்னோட லேப்ரடாருக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ், நியூட்ரிஷன், க்ரூமிங், ட்ரைனிங் அண்ட் சோஷியலைசேஷன், வெட்டினரி கேர் இது எல்லாத்தையும் பற்றியுமே டீட்டெயில்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இது ஜஸ்ட் 3 லைன்ஸில் தான் இருக்குது. இன்னுமே டீட்டெயிலாக இருந்தால் கூடமே நான் இதை என்டர் பண்ணிக்கலாம். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஏஐ ஆப் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். பட் இதில் ஜஸ்ட் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இது வரைக்குமே ஃபெச் பண்ணியிருக்கு. இஃப் சப்போஸ் என்னோடய டாக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்கு, சம் ரேஷஸோ இல்லை ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கு. ஸோ அது எனக்கு எப்படி தெரியும் இது நல்லதா கெட்டதா, இது என்ன டிசீஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினரி கிட்ட முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐம் கிவிங் அ ப்ராம்ப்ட் அவுட் சைட் இந்த கூகுள் AI ஸ்டுடியோ. add an option to add image, and also it should read the image and tell about that. And if I see any skin issues in my pet, I'll upload that photo in the app. ஸோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் படி அதில் ஒரு ரிப்ளை பாருங்கள், which includes vision capabilities. அதாவது அந்த இமேஜை ரீட் பண்ணுற அபிலிட்டி. நம்ம இப்போ ஏதாவது டிசீஸோட இமேஜ் அனுப்புகிறோம்னா அந்த இமேஜை ரீட் பண்ணிவிட்டு அது என்ன டிசீஸ்னு நம்மளுக்கு சொல்லும். அண்ட் இந்த ஏஐ அசிஸ்டன்ட் அந்த இமேஜை அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த ஸ்கின் இஷ்யூ அண்ட் ஜெனரல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும். ஆல்சோ இந்த பேப்பர் கிளிப் சிம்பிள் ஆட் பண்ண அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்குது. நம்ம மெயில் அனுப்பும் போது இருக்கிற அட்டாச்மெண்ட் ஆப்ஷன் சிம்பிளையும் இங்கே கொடுக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணி இதில் நம்ம அனுப்ப முடியும். அண்ட் ஆல்சோ அந்த டிஸ்க்ளைமரும் ஒன்று கொடுத்துருக்கு. இது பவர்ஃபுல்லான நியூ ஃபீச்சர். அண்ட் ஆப்போட அட்வைஸ் என்னென்னா, இட்ஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ். நீங்கள் ஒரு டாக்டரை போய் செக் பண்ணுறது பெட்டர்னு சொல்லிடுது முன்னாடியே. ஸோ நம்ம இது ஒரு கன்சர்னாக தான் எடுத்துக்கணும், தவிர இதில் வர இன்ஃபர்மேஷன் தான் அல்டிமேட் சொல்யூஷனை நம்ம எடுக்கக்கூடாது. இது லோட் பண்ணி கொடுத்த பிறகு ஒரு இன்ட்ரோவும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேப்பர் கிளிப்பை நான் கிளிக் பண்ணி என்னோட ப்ரௌசரில் இருக்கிற இமேஜஸை போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதில். அண்ட் ஒரு பெட்டில் இருக்கிற டிசீஸ் இமேஜை நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் டைப்பிங் வாட் இஸ் திஸ், இது என்ன டிசீஸ், இது என்ன நோய் நான் வந்து கேட்குறேன். அண்ட் அதுக்கான ரிப்ளையும் இது கொடுக்குது. ரேஷஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்காம இது முன்னாடி கொடுத்த டிஸ்க்ளைமருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் இங்கே 58 லொக்கேஷன் இருக்கிறதுனால எனக்கு சுற்றி இருக்கிற இந்த லொக்கேஷனில் சுற்றி இருக்கிற வெட் டாக்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் நான் கேட்குறேன். அண்ட் அதுவுமே இதை லோட் பண்ணி கொடுக்குது. இப்போ கொடுத்து பார்க்குறேன்.
இதில் என்ன சொல்கிறதுன்னா ஸ்பெசிஃபிக்கான டாக்டர் அண்ட் ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ அது கேட்டதுக்கு இதெல்லாம் மேப் ஆக்சஸ் பண்ண முடியல, அம்பத்தூர் லொக்கேஷனோட மேப் ஆக்சஸ் பண்ண முடியல நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த மேப் ஆப்ஷனை நான் இந்த ப்ராம்ப்டில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ தட் இந்த அசிஸ்டன்ட் அதுக்கான ஃபெசிலிட்டியும் அவைல் பண்ணிக்க முடியும். எப்படி இந்த பேப்பர் கிளிப்பான ஃபெசிலிட்டி நான் இதில் இன்சர்ட் பண்ணணும், அவைல் பண்ண வேண்டிய மேப் ஆப்ஷன் ப்ளஸ் என்னோட பெட்க்கு கொடுக்குற ஃபுட் ஸ்டோர்ஸ் எங்கே பக்கத்தில் இருக்குது, ஆல்சோ என்னோட பெட்க்கு தேவையான கிளினிக்லாம் எங்கே இருக்குன்னு நான் இதில் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ add the access to map so that it can give me location for food stores and veterinary clinic. So இந்த prompt நான் கொடுக்குறேன் and it's loading and இதுவே வந்து நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. No problem, I have integrated Google Maps to help you find the important pet related places இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அண்ட் இதுவே சொல்லிடுச்சு இந்த மாதிரி இனிமேல் நம்ம நியர்பை வெட் கிளினிக்ஸ் ஒரு பெட்டோட ஃபுட் ஸ்டோர்ஸ் பற்றி நம்ம இதில் இன்ஃபர்மேஷன் கேட்க முடியும். ஸோ கூகுள் மேப்ஸ் கூட இதில் இன்டெகிரேட் ஆயிருக்கு, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அண்ட் யூஸ்வலாக நம்ம மேப்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணும்போது உங்கள் லொக்கேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகேன் லோட் ஆகுது. எஸ், இன்ட்ரோ வந்துடுச்சு. அண்ட் நான் இப்போது இந்த லொக்கேஷனை ஆன் பண்ண போகிறேன் while visiting this site or allow this time anything which suits you. and now இப்போ நான் எனக்கு தேவையான லொக்கேஷனை டைப் பண்ணுறேன். list the nearby veterinary centers around me at Ambattur. ஸோ இப்போ நான் இதை சர்ச் பண்ணோடனே எனக்கு தேவையான சஜஷன்ஸ் வருது. a lot of nearby veterinary doctors அம்பத்தூரில் மட்டும் இல்லாமல் எனக்கு அம்பத்தூரில் நெக்ஸ்ட்டு தாண்டி அடுத்த இடத்துலையும் எனக்கு தாண்டி இருக்கிற அடுத்த ரேடியஸ்னு இருக்கிற டாக்டர்ஸோட லிஸ்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் டைமிங்ஸ் கூட சேர்த்து கொடுத்துருக்கு which is very more helpful. ஸோ இந்த லிஸ்ட் எனக்கு எல்லாமே தெரியாது. ஸோ இவ்வளோ பேரில் எது பெஸ்ட்டுன்னு கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இவ்வளோ சென்டர்ஸில் எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அக்கார்டிங் டு த ரிவ்யூஸ் இதில் இருக்கிற பெஸ்ட் கிளினிக்கை நான் சூஸ் பண்ணணும். ஃபார் தட் ஆல்சோ ஐ என்டர் த ப்ராம்ப்ட் அகெயின். ஸோ அதுவுமே நான் ஏஐ கிட்ட கேட்க போகிறேன். டெல் மீ விச் இஸ் பெஸ்ட் பை ரிவ்யூஸ். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பெஸ்ட் கிளினிக்ஸை எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு விச் இஸ் நியர்பை மை பிளேசஸ். ஸோ எவ்ரி சிங்கிள் கிளினிக்கோட லிங்க்குமே அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு கிளினிக்கையும் நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம கூகுள் மேப்ஸில் பார்க்குற மாதிரியே அந்த கிளினிக்கோட நேம் ப்ளஸ் இந்த மேப்போட ஓவர்வியூவும் நம்மளுக்கு சேர்ந்து கிடச்சிருக்கு. யூஸ்வலாக நீங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அதே ஃபீச்சரை மொத்தத்துக்கு இதில் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க விச் மேட் அ ஜாப் வெரி ஈஸி. கிளினிக் பார்த்தாச்சு. இப்போது என்னோடய பெட்டுக்கு தேவையான ஃபுட் எங்கே கிடைக்கும்னு நான் இப்போ பார்க்குறேன். அண்ட் இந்த வாட்டி நான் போத் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்க்கு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் மீ அ பெஸ்ட் பிளேஸ் டு ஃபைண்ட் ஃபுட் ஃபார் போத் மை கேட் அண்ட் டாக். ஸோ I'll click and check out which is nearby me and எனக்கு சூட்டபிளாக இருக்கிற கிளினிக்கு நான் விசிட் பண்ணுவேன். பட் ஓவராலாக ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப ஒரு சிம்பிளான பேஜ் மாதிரி தெரியுது. ஸோ இதை இன்னுமே டிசைன் பண்ணலான்னு கூட நம்ம நினைக்கலாம். அண்ட் இந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாகவும் இருக்குது. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா இட்ஸ் நாட் சூட்டிங் த பெட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மேபி ஒரு டாக் இல்லை கேட் இல்லை எனி அதர் பெட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தால் இது இன்னுமே மேட்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே இந்த அசிஸ்டண்டோட ப்ராம்ப்ட்லேயும் நான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். கொடுத்து பார்க்கலாம். சேஞ்ச் த லோகோ டு எனி ஷேடோஸ் of cat and dog and also change the app name to my pet care. இந்த பெட் பாலுங்கிற இருக்கிறத நான் பெட் கேர்ன்னு போட்டால் இன்னுமே கேட்சியாக இருக்கும். ஸோ அதுவுமே இது கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணுது. சவுண்ட்ஸ் கிரேட்னு சொல்லியிருக்கு. ஸோ லெட்ஸ் see how is the result. ஓகே, இங்கே ஒரு டாகோட இமேஜ் மாதிரி தெரியாது. ஸோ முன்னாடி இருந்த சிம்பிளுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அண்ட் கேட்சியாகவும் இருக்குது. பெட் கேருங்கிற அந்த கேர் வார்த்தையும் வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. எஸ், இப்போ நமக்கு இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி இமோஜி மாதிரி ஒரு சிம்பிள் இருந்திருக்கு அண்ட் இப்போது ஒரு டாக் இல்லை ஒரு கேட்டை மிக்ஸ் பண்ண மாதிரி. பட் இந்த இமேஜ் இருந்தால் ஃபைன், பட் ஐ ஃபீல் தட் இட் ஹேஸ் டு பி ரீப்ளேஸ் பை சம்திங் பெட்டர். ஸோ அகெயின் நான் இந்த லோகோவை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஒப்பீனியனை நான் டேரெக்டாகவே ஷேர் பண்ணுறேன் தட் திஸ் லோகோ இஸ் நாட் குட். எனி டாக் ஃபேஸிங் சைட் ஆர் லெஃப்ட் ஆர் கேட் ஃபேஸிங் ரைட், அதாவது ஒரு போஸ்டரோ ஒரு சைட் ஃபேஸிங்கு அந்த மாதிரி இருந்தால், ஒரு சைட் ஃபேஸிங் லுக்காக இருந்துச்சுன்னா மேபி இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. The logo is not good.
ஸோ இப்போயுமே ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், அதனாலேயே அதுவே கேட்டிருக்கு. லெட் மீ நோ வாட்ஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ்னு அதுவே கேட்டிருக்கு. ஸோ அதனால நானே குரோமுக்கு போயிட்டு ஒரு டாகோட சில்அவுட் இமேஜை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் இந்த அசிஸ்டண்ட் அது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு சிம்பிளை பேஸ்ட் பண்ணி கொடுக்கும். லெட்ஸ் see how this works. இல்லைனா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவை பார்க்கலாம். ஸோ அதனால நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் அண்ட் ஆட் திஸ் இமேஜ் ஆஸ் லோகோ அப்படின்னு கொடுக்குறேன். எஸ், லோகோ ஒன்ஸ் அகெயின் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே நாட் குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரி. பட் நோ ப்ராப்ளம், இது வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அசிஸ்டண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ வில் see this in all formats. மொபைல் ப்ரிவ்யூ அண்ட் லேப்டாப் ப்ரிவ்யூ எல்லாமே நான் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் கரண்ட் ஸ்க்ரீனோட சைஸ் வருதானோ ஐ வில் செக் இட். ஸோ ஃபைன், இதை செக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது ஓகேன்னா ஐ வில் பப்ளிஷ். VPN-னா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இது உங்க இன்டர்நெட் கனெக்ஷனை செக்யூர் பண்ணி உங்களோட டேட்டா, லொகேஷன் எல்லாமே செக்யூர் பண்ணிடும். VPN யூஸ் பண்ணா செக்யூர் ப்ரௌசிங், பிரைவேட் டவுன்லோட்ஸ், லொகேஷன் பைபாஸ், சேஃபர் ஆன்லைன் பேமெண்ட்ஸ். 2025ல சைபர் அட்டாக்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க ஒரு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுல அட்ராக்டிவ் ஆட்ஸ் மூலமா உங்களோட பர்சனல் டேட்டா தெஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற ஏஐ பாட் கூட டேட்டா ஸ்கிராப் பண்ற டைம்ல VPN இஸ் a லைஃப் கார்ட். நீங்க ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது கூட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்க பேக் எண்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ற சான்ஸ் இருக்குன்னு தெரியுமா? VPN இல்லாம யூ ஆர் லிட்டரலி வாக்கிங் நேக்கட் இன் அ சைபர் ஜங்கிள். நம்ம எல்லாம் டெய்லி சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம், பட் செக்யூரா தான் யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா நாட் ரியலி. குரோகேல வந்து எப்படி வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணலாம், இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். ஆனா அதுதான் சொன்னேன், 9 ரூபாய்க்கு ரெடி பண்ணது. எப்படி பிபிடி பண்ணலாம் ஏஐ யூஸ் பண்ணி, காமா டாட் ஆப்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு. அது எதுவுமே அவங்க தெரியாது, எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. அதையும் சொன்னாங்க 28,700 பிளஸ் ஜிஎஸ்டி. ஆனா 30 பேர் மட்டும். இதுக்கு நீங்க காசு இப்பயே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு கட்டணும் 28 உங்ககிட்ட இருக்கா இல்ல? அப்ப என்ன பண்ணா இது நாங்க 6 பிரிச்சு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கலாம். ஓ, இஎம்ஐ 4,100 ரூபாய். 4,000 ரூபாய் நீங்க இப்ப கட்டினாதான் உங்களுக்கு இந்த 28,700 ரூபாய்க்கு AI டூல்ஸ் பேசிக்கா கத்துக்க 29,000 ஆகும். இதுதான் நாங்க ஃப்ரீயா கத்து கொடுக்குறோம். மறக்காம ஜிக்ளோ டெக்ஃபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 29,000 சேவ் பண்ணுங்க. AI கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வெப்சைட் அண்ட் ப்ரௌசர் குக்கீஸ்னாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா அது நம்ம பர்சனல் டீடைல்ஸை ட்ராக் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒரு வெப்சைட் விசிட் பண்ணும்போது அது பிரெட் கிரம் ட்ரையல் போல உங்களை பின்வாங்கி வரும். குக்கீஸ்னவனே சாப்பிட்ற குக்கீஸ்ன்னு நினைச்சிட்டீங்க, ரைட்? ஆக்சுவலி வெப்சைட்ஸ் உங்க ப்ரௌசர்ல இருக்கிற குக்கீஸ்ல சில விஷயத்தை ஸ்டோர் பண்ணிக்கும், சச் அஸ் உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ், ஆக்ஷன்ஸ், ஈவன் உங்க லாகின் டீடைல்ஸ். கூகுள் AI ஸ்டுடியோவில் கோடிங் நாலேஜ் இல்லாமல் AI மாடல்ஸை டெஸ்ட் பண்ண முடியும். நான் டெக்கிஸ் கூட AI மாடல்ஸை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும், ஈவன் வித்வுட் ரைட்டிங் அ சிங்கிள் பீஸ் ஆஃப் கோட். ட்ராக் அண்ட் ட்ராப் AI மாடல்ஸ் பில்ட் பண்ணுறது வெரி ஈஸி. ஸோ டெக்னாலஜி இருக்கிற பர்சனை டிபெண்ட் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து ஃப்ரீ டயர். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். கூகுள் ஃப்ரீ டயர் ப்ரொவைட் பண்ணுது, வேர் யூ கேன் யூஸ் AI டூல்ஸ் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இங்கே AI டூல்ஸை ட்ரை பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம் அண்ட் ஈவன் ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கிறதுனால லிமிட்டட் வெர்ஷன்ஸ் இருக்குன்னு கிடையாது. யூ கேன் டூ அ லாட் வித் இட். அண்ட் தேர்ட், ஃபாஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங். அண்ட் நெக்ஸ்ட், ஃபாஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங். AI ஸ்டுடியோவில் மாடல்ஸ் கிரியேட் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம் அண்ட் டெப்ளாய் பண்ணுவோம். ஜஸ்ட் ஹார்ஸ் ஆர் வித்தின் டேஸில் முடிச்சிடலாம். ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட்டில் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் ஆகும். பட் AI ஸ்டுடியோவில் குயிக் இட்ரேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் கிரேட் ஃபார் பிஸ்னஸஸ் ஹூ நீட் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாஸ்ட். இப்போது ஏஐயோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டேட்டா ப்ரைவசி. ஸ்பெஷலி AI டூல்ஸில் இது இப்போ இருக்கிற பெரிய கன்சர்ன். AI மாடல்ஸ்க்கு லார்ஜ் டேட்டா செட்ஸ் வேணும். ஸோ இதனால் பர்சனல் ஆர் சென்சிட்டிவ் டேட்டா யூஸ் பண்ணும்போது ப்ரைவசி ரிஸ்க்ஸ் இருக்குது. கூகுளோட டேட்டா ப்ரொடெக்ஷன் லாஸ் இருந்தாலுமே டேட்டாவை பற்றி நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டர். அடுத்து, லிமிட்டட் ட்ரைனிங் டேட்டா ஆக்சஸ். AI மாடல்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு குவாலிட்டி டேட்டாவில் ட்ரெயின் பண்ணணும். குவாலிட்டி புவராக இருந்துச்சுன்னா ஏஐயோட பெர்ஃபார்மன்ஸ் கூட புவராக இருக்கும். ஸோ கூகுள் கிட்ட லார்ஜ் டேட்டா செட்ஸ் இருந்தாலுமே ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு குட் டேட்டா செட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஹென்ஸ் தே மைட் ஸ்ட்ரகிள். அடுத்து, மாடல் பயாஸ். AI ட்ரெயின் பண்ண டேட்டா பயாஸாக இருந்தால் ஏஐயுமே பயாஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். பட் மாடல் பயாஸ் இஸ் சம்திங் வி ஆல்வேஸ் நீட் டு கீப் an eye on. Now let's focus on Google's responsible AI principles. AI development accountable, transparent and ethical function ஆகுதா இல்லையான்னு Google close-ஆ watch பண்ணும். So let's look at its main principle. First, accountability. AI modelsல developers responsible இருக்கணும் for AI model performance.
ஸோ கூகுள் ஏஐ மாடல்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரிவ்யூ பண்ணுறதுக்கு அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸை டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும். கூகுள் பிலீவ்ஸ் இன் டிரான்ஸ்பரன்சி. ஏஐ மாடல்ஸோட ஒர்க்கிங் ப்ராசஸ் அண்ட் டிசிஷன்ஸ் கிளியராக இருந்தால் யூசர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நோ மோர் பிளாக் பாக்ஸ் ஏஐ, கூகுள் ஏஐ இஸ் எக்ஸ்பிளைனபிள். கூகுளோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ரெடியூசிங் பயஸ் அண்ட் மேக்கிங் ஷோர் தட் இட்ஸ் ஏஐ மாடல்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபேர் ஃபார் எவ்ரி ஒன் irrespective of gender, race or background. ஸோ கூகுள் எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும். அண்ட் கூகுளோட ஃபைனல் டாப் ப்ரையாரிட்டிஸ் ஆர் privacy and safety. Google AI models strict privacy protocols follow பண்ணும் to protect its user data and to ensure that its AI models is safe for users and society. அடுத்து ethical considerations பத்தி பார்க்கலாம். First, human centric AI. AI எப்பயுமே human capabilities enhance பண்றதுக்கு தான் இருக்கு, but not to replace them. ஏஐ மக்களுக்கு எப்பயுமே பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுமே தவிர அதுவாக களத்தில் இறங்கி டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஹியூமன் ஓவர் சைட் இஸ் எசென்ஷியல். அடுத்து யூசிங் ஏஐ ஃபார் குட். ஏஐ ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கோ அண்ட் ஒரு நல்லது செய்யறதுக்கு மட்டுமே தான் யூஸ் பண்ணணும். கூகுள் ஏஐயை ஹெல்த் கேர், கிளைமேட் சேஞ்ச், எஜுகேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டிக்காக யூஸ் பண்ணுது. பட் we need to make sure that AI is never used for harmful purposes. So Techphile, இன்னைக்கு நம்ம பார்த்தது ஏஐயோட அட்வான்டேஜஸ், லிமிடேஷன்ஸ் அண்ட் கூகுளோட ரெஸ்பான்சிபிள் ஏஐ பிரின்சிபல்ஸ். ஏஐ பவர்ஃபுல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட் we need to make sure that it is used ethically, responsibly and safely. அடுத்த செஷன்ல நம்ம ஏஐயோட ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இன்டெகிரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பார்ப்போம். ஏஐ ஃபியூச்சர்ல எப்படி எவால்வ் பண்ணும் அண்ட் ஹவு இண்டஸ்ட்ரீஸ் இன்டெகிரேட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். So stay tuned, don't miss out on the future of AI. Hello Techphiles, நம்ம இப்போ Google AI Studioட final episodeல இருக்கிறோம் and today we are going to talk about future trends and integration opportunities. So let's get started. Geminiயோட upcoming models and extensions பார்க்கலாம். First, Gemini 2.0 and beyond. Google கான்ஸ்டன்ட்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. So நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மல்டி மாடல் கேப்பபிலிட்டிஸ், டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, ஆடியோ இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுற ஒரு அட்வான்ஸ்ட் மாடல். அடுத்து லாங்கர் கான்டெக்ஸ்ட் வீடியோஸ். இப்போதைக்கு 32,000 டோக்கன்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல மேபி 1 மில்லியன் டோக்கன்ஸ் கூட வரலாம். நெக்ஸ்ட், பெட்டர் ரீசனிங். காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு ஏஐயோட அபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் ஃபைனலி, ஃபாஸ்டர் ப்ராசஸிங். ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்து அப்கமிங் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் பிளகின்ஸ் என்னன்னா, இப்போ கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், கூகுள் சர்ச்சை கனெக்ட் பண்ண முடியும். பட் ஃபியூச்சர்ல நீங்க தேர்ட் பார்ட்டி டூல் இன்டெகிரேஷன்ஸ், கஸ்டம் எக்ஸ்டென்ஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன், இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ப்ரீ-பில்ட் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஈவன் கம்யூனிட்டி மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ஷேரிங் ப்ராம்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இமேஜின், நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷனை கிரியேட் பண்றீங்க அண்ட் வேர்ல்ட் வைடா உங்களால அதை ஷேர் பண்ண முடியும். ஸோ யோர் கிரியேட்டிவிட்டி இஸ் கோயிங் டு ஹெல்ப் மில்லியன்ஸ் அவுட் தேர். அடுத்து இன்டெகிரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ எப்படி அதர் டூல்ஸோட நல்லா இன்டெகிரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆப் பில்டர்ஸ் கனெக்ஷன். கூகுள் ஏஐ ஸ்டுடியோல நீங்க டெவலப் பண்ண ப்ராம்ஸ் அண்ட் மாடல்ஸை டைரக்டா இன்டெகிரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஆப் ஷீட், நோ கோட் மொபைல் அண்ட் வெப் ஆப்ஸ் பில்ட் பண்ணலாம். இதுல பியூட்டிஃபுல் யூஐயோட ஏஐ பவர்ட் ஆப்ஸை பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், பபிள் அண்ட் வெப் ஃப்ளோ. தேர்ட் பார்ட்டில இருக்கிற நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸும் இந்த ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சாட்பாட்டை ஏஐ ஸ்டுடியோல கிரியேட் பண்ணீங்கன்னா அதை டைரக்டா ஆப் ஷீட்ல இன்டெகிரேட் பண்ணிட்டு 2 ஹார்ஸ்ல ஃபுல் ஃபங்க்ஷனல் மொபைல் ஆப்பை ரெடி பண்ணி கொடுக்கும். அடுத்து, வெர்டெக்ஸ் ஏஐ மைக்ரேஷன். ஏஐ ஸ்டுடியோ ஒரு ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ். ப்ரொடக்ஷனுக்கு போகிறோம்னா வெர்டெக்ஸ் ஏஐ யூஸ் பண்ணுங்க. சேம் ஜெமினி மாடல்ஸ் இருக்கும், பட் என்டர்பிரைஸ் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட், பெட்டர் ஸ்கேலிங் அண்ட் மானிட்டரிங் ஆப்ஷன் இருக்கு வித் அட்வான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ். டீம் கொலாபரேஷன் டூல்ஸும் இருக்கு வித் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஃபீச்சர்ஸ். இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஏஐ ஸ்டுடியோல டெவலப் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் ஏஐல டெப்ளாய் பண்ணுங்க. கோட் இஸ் ஆல்மோஸ்ட் தி சேம். அண்ட் ஃபைனலி, தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இன்டெகிரேஷன். ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணலாம். ஜேபியர்ல ஒர்க் ஃப்ளோஸை ஆட்டோமேட் பண்ணுங்க. மேக் இன்டெக்ரோமேட்ல காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேஷன் சினாரியோஸ் கிரியேட் பண்ணலாம். செல்ஃப் ஹோஸ்டட் ஆட்டோமேஷனுக்கு N8N யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கால் பண்ணுங்க வித் யோர் ஓன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு ஒர்க் ஃப்ளோட ஜிமெயில ஒரு இம்பார்ட்டன்ட் இமெயில் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஜேபியர்ல ட்ரிகர் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஏஐ ஸ்டுடியோ ஏபிஐல கால் பண்ணும், இமெயில சம்மரைஸ் பண்ணும் அண்ட் ஸ்லாக்ல நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். இது எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அண்ட் நீங்க தூங்குற டைம்ல இந்த வேலை எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இப்போ ஃபியூச்சர் ஆஃப் நோ கோட் ஏஐ டெவலப்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஏஐ டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. 5 இயர்ஸ் முன்னாடி ஏஐ டெவலப்மெண்ட்னாலே ஒரு பிஹெச்டி, காம்ப்ளெக்ஸ் கோடிங், எக்ஸ்பென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலுக்கு நம்ம இமேஜின் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ஏஐ ஸ்டுடியோ மாதிரி டூல்ஸ்ல எனிஒன் கேன் பில்ட் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஈவன் ஸ்கூல் கிட்ஸ் கூட ஏஐ ஆப்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான கிரேசி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், விஷுவல் ஏஐ டெவலப்மெண்ட். டிராக் அண்ட் ட்ராப் ஏஐ மாடல் கிரியேஷன் இருக்கும் வித்வுட் எனி ப்ராம்ப்ட்ஸ் நீடட். ஸோ ஜஸ்ட் டிஸ்கிரைப் வாட் யூ வாண்ட். அடுத்து, விஷுவல் ஒர்க் ஃப்ளோ பில்டர்ஸ் இருக்கும் வித் ரியல் டைம் ப்ரிவியூ டெஸ்டிங். அடுத்த எக்ஸ்பெக்டேஷன், ஏஐ பவர்ட் ஏஐ டெவலப்மெண்ட். ஐரானிக்கா இருக்கும், பட் இட்ஸ் ட்ரூ. நல்லா கேளுங்க, ஃபியூச்சர்ல ஏஐ தான் ஏஐயை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏஐ பெஸ்டான ப்ராம்ஸை சஜஸ்ட் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மாடல்ஸை ஆப்டிமைஸ் பண்ணும். ஈவன் டெப்ளாய்மெண்ட்க்கு முன்னாடி இஷ்யூஸை ப்ரிடிக்ட் பண்ணி செல்ஃப் ஹீலிங் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணும். அடுத்த எக்ஸ்பெக்டேஷன், இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் டெம்ப்ளேட்ஸ் ப்ரீ பில்ட்டா இருக்கும்.
for healthcare AI solutions, financial analysis tools, educational assistance, and even e-commerce automation, content creation pipelines. நீங்கள் just இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணால் மட்டுமே போதும். அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் கொலாபரேட்டிவ் AI டெவலப்மெண்ட். AI ப்ராஜெக்ட்ஸில் டீமாக ஒர்க் பண்ண முடியும். கிட்டில் இருக்கிற வெர்ஷன் கண்ட்ரோல் இங்கே இருக்கும். மாடல் லைப்ரரிஸை ஷேர் பண்ண முடியும் வித் கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் AI சொல்யூஷன்ஸ். இதோட ரியல் வேர்ல்டு இம்பாக்ட் என்னன்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் AI பவர்ட் கஸ்டமர் சர்வீஸை செட்டப் பண்ண முடியும். ஒரு டீச்சரால் ஆட்டோமேட்டட் கிரேடிங் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஃபார்மர் கிராப் டிசீஸ் ப்ரிடிக்ஷன் டூல் பில்ட் பண்ண முடியும். அண்ட் டாக்டரால் பேஷண்ட் டயக்னோசிஸ் அசிஸ்டண்ட்டை டெவலப் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாமே வித்தவுட் எனி கோடிங் நாலேஜ் நடக்குது. டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருந்தாலே போதும். அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் எட்ஜ் காம்படிஷன் இன்டிகிரேஷன். ஃபியூச்சரில் AI மாடல்ஸ் எல்லாமே ரன் ஆகும். டைரெக்டாக மொபைல் டிவைசஸ், IoT டிவைசஸ், ஈவன் ஆஃப்லைன் மோட்லேயும் ஒர்க் ஆகலாம் வித் ப்ரைவசி என்ஹான்ஸ்ட் லோக்கல் ப்ராசஸிங். அண்ட் ஃபைனல் எக்ஸ்பெக்டேஷன் ரெஸ்பான்சிபிள் AI பை டிஃபால்ட். பயஸ் டிடெக்ஷனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபேர்னஸ் செக் இருக்கும் வித் ப்ரைவசி ப்ரிசர்விங் டெக்னிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் AI எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் எத்திக்ஸ் கைட்லைன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் ஆகும். அண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட சொல்யூஷனில். AI ஸ்டுடியோ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வரைக்குமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்ககிட்ட நாலேஜ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டார்ட் பில்டிங். தியரி எல்லாமே ஓகே, பட் நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு ரியல் லேர்னிங் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டார்ட் அ ஸ்மால் ப்ராஜெக்ட். அடுத்து கம்யூனிட்டிஸை ஜாயின் பண்ணுங்கள். Google AI கம்யூனிட்டிஸ், டிஸ்கார்ட் சர்வர்ஸ், மற்ற டெவலப்பர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுங்கள். AI ஃபீல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ கீப் லேர்னிங் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். ஷேர் பண்ணுங்கள். நான் ரீல்ஸை சொல்ல, உங்களோட ஒர்க் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அதர்ஸ் இன்ஸ்பயர் ஆவாங்க. அண்ட் ஃபைனலி த பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் டு டீச். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் மை ஃபைனல் தாட்ஸ், AI இஸ் நாட் ரீப்ளேசிங் பட் எம்பவரிங் ஹியூமன்ஸ். Google AI ஸ்டுடியோவில் இருக்கிற நோ கோட் AI டூல்ஸ் தான் டெக்னாலஜியை நிறைய பேருக்கு ஆக்சசபிளாக ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு கோடராக இல்லைனா கூட வேர்ல்ட் சேஞ்சிங் அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். The future is not about just coding, but it's about solving problems and helping people. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறீங்க, யாரோட லைஃபை பெட்டர் ஆக்க போகிறீங்கன்னு பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தி வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஐடியாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் டெக் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் gcloudtechphile.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் குட் பை.